இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் லவ்ல கொஞ்சம் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு ஃபோன் பண்ண. நீயும் ஓனரும் சேர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என் ஓனர் இப்படி வாழ்க்கையில தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டா காண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணல இத. என் ஓனர் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், அதுக்கோசரம் தான். யோ பாஸ், அவங்க நிம்மதியை கெடுத்துடாதப்பா. தேங்க்ஸ் சத்யா. இத பாரு பாஸ், என் ஓனர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த டைமை காண்டி நீ அவங்க மனசுக்குள்ள பூந்து அவங்க மனசை கேச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ ஜெயிச்சையா. அதுக்காக தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன் சத்யா, இப்ப போனா கரெக்டா இருக்குமா? அதுக்கு நடுவுல எதுவும் வேற ஏதாவது பைக் வந்துடுது. என்னாண்ட அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருந்த வச்சுக்கவேன், அப்புறம் பைக் வந்துடும், பாத்துக்கோ. ஓகே ஓகே சத்யா, இப்போவே கிளம்புறேன். போனை கட் பண்ணிட்டு டக்குன்னு கேம்பு. நான் இப்போ எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு பைக் எடுத்துட்டு போய் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சரி, பாத்து போப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? என்னதானே தேடுறீங்க? எப்படி பாத்தீங்களா, கரெக்டா தேடி வந்துட்டேன். நீங்க அன்னைக்கு உங்களை டிராப் பண்ணல மேடம். ஓ ப்ரோ, நீங்களா? நீங்க எப்படி ப்ரோ இங்க வந்தீங்க? அது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நினைச்சோனே நான் வந்துட்டேன். ஹலோ, எப்படி? நான் ஒன்னும் உங்களை நினைக்கல. வீட்டுக்கு போறதுக்காக தான் பைக் புக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புக் ஆகல. ஆமாமா, என் டியூட்டியா தானேங்க, அதான் வந்துட்டேன். ஆனா நான் உங்களை புக்கே பண்ணலையே. தெரியும் மேடம், அதான் ரைடு கிடைக்கல, எனக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு. நான் தான் அக்செப்ட் பண்ணாம இப்படி டைரக்டா வந்துட்டேன். சும்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமே தான். நீங்க எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்? அது நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கல்ல. ஏறுங்க, வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்டா? நான் வீட்டுக்கு போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மனசு என்ன நினைக்குன்னு எனக்கு தெரியாதா? என்னங்க நீங்க? இல்ல மேடம், நான் ஆப்ல பார்த்தேன். அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு தானே புக் பண்ணீங்க. அத வச்சு அப்படியே நான். ஓகே ப்ரோ, ஆனா இது என்ன வேற பைக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது என் பைக்கை என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போனான். இது என் ஃப்ரெண்டோட பைக்கு, சவாரிக்காக எடுத்துட்டு வந்தேன். சரி ப்ரோ, ஆனா உங்க பைக்ல வரணும்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன மேடம்? ஸ்பீட் பிரேக்கர்ல மெதுவா வண்டியை ஏத்தி இறக்கணும். ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் போக கூடாது. அவ்வளவுதானே, கரெக்டா ஓட்டுவா மேடம், பயப்படாதீங்க. அது கிடையாது. சொல்லுங்க, வேற என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். அன்னைக்கு நீங்க என்ன டிராப் பண்ணீங்கல்ல, அந்த சவாரிக்கு நீங்க பணம் வாங்காம போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு போகணும். ஓகேவா? ஓகே மேடம், ஓகே வாங்க. சரி.